ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களை இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது, இடர்பாடுகள் இன்னல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, மாட்டிக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது. அறிமுகம் இல்லாத இடம் நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. இல்லை வேலை பார்க்குறவங்ககிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்குகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இதில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ராசிக்கு 7 குரு இருக்கார். ராசியை குரு பகவான் பார்க்குறார். அற்புதங்க. ராசிநாதன் மறைந்தது அதாவது ஒரு மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, இந்த ராசியை குரு பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ். எந்த ஒரு நிலையிலும் ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்தை இழக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை உத்தியோகத்தில் முனைப்போடு செயல்படுவீர்கள். மற்றபடி சமூகத்தில் உங்கள் பேரு, புகழ், அந்தஸ்து குறையாது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சிறப்பு. முதல்ல 2 7 இருக்கிறது சிறப்பு. நல்ல வருமானம் வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க, எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆக. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள். இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 7 சுக்கிரன் 12இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ காசை அள்ளக்கூடிய நேரம், இல்லை சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது குரு பார்க்குறார் அப்படின்னா அது மட்டும் இல்லை, ராசிநாதனும் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம், வெற்றி மயம் என்று சொல்லலாம். அப்போது 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னால், அப்போ உத்தியோகம் வந்து சிறப்பாக இருக்குது, சொந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது நல்ல ஒரு தொழிலில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சம்பாத்தியம் ரெட்டிப்பாக கிடைக்கும், மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக கிடைக்கும்.
வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அரசாங்கத்து வேலைக்காக முயற்சி பண்ணுற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அந்த துறையிலேயே கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், அற்புதமான ஒரு நேரம். 7க்குடையவன் ஆட்சி பெற்றிருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும். அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். இருந்த போதிலும் நாளில் சனி வக்ரகதியில் இருப்பது மாபெரும் சிறப்பு. சனி வக்ரமாக இருந்தால் எதிர்மறையான பலனை தருவார். அப்போது தீய பலனை தரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது மாறாக சுப பலனை தரப்போகிறார். விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். அப்போது சனி பகவானால் உங்களுக்கு யோகம்தான். ராகு 5ல் இருக்குது. பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம். இல்லை வெளிநாடு போகிறீங்க, தொழில் பண்ண போகிறீங்க, இல்லை கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். யார் எதிரி, மறைமுக எதிரி, நேர்முக எதிரின்னு யாருக்கு தெரியுது? அதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு யாரும் ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்க மாட்டாங்க, ஒத்துழைப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வேறு இருக்குது. எச்சரிக்கையோடு இருங்க. 7ல் குரு இருக்கிறது சிறப்பு, மாபெரும் சிறப்பு. சாதிக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. வேளாண்மைக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தொழிலில், உத்தியோகத்தில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அதுவும் ஜோதிட பெருமக்கள், சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான ஒரு வாரம், சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.